Welcome to TAF IAS Academy. TNPSC Max PYQ series problems and numbers 2024 6th video இன்னைக்கு பார்க்கலாம். ரைட்டா? சரி, क्वेश्चन பார்க்கலாம். First question, if x, y are largest and smallest 3 digit numbers, they can be divided by 3 and cannot be divided by 2 and 9, then the value of x minus y is dash. x, y என்பன மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மூன்று இலக்க எண்கள். Full stop. இவை 3 ஆல் வகுபடக்கூடியன மற்றும் 2, 9 ஆகியவற்றால் வகுபடாதவை எனில் x minus y இன் மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ கவனிங்க, அதாவது எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேல்யூ இருக்குது. அந்த 2 வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3 டிஜிட் நம்பர். ஒன்று வந்து மிகப்பெரிய 3 டிஜிட் நம்பர், இன்னொன்று மிகச்சிறிய 3 டிஜிட் நம்பர். இந்த 2 மூன்று இலக்க எண்களும் 3 ஆல் வகுபடுமாமா. ஆனால் எக்கார்ந்து கொண்டு 2 ஆல் 9 ஆல் டிவைட் ஆகாது. அந்த மாதிரி 2 பெரிய நம்பர் ஒன்று சின்ன நம்பர் ஒன்று எடுத்து அதுக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா என்ன? ஸோ எக்ஸுங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ நமக்கு இருக்கிறதுலே நமக்கு பெரிய லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியும்? 999. சரி, ஆனால் அந்த நம்பர் சும்மா 999 எடுத்துக்கிட்டால் பத்தாது. கண்டிஷன் மைண்டில் இருக்கணும். என்னது? அந்த நம்பர் 3 ஆல் டிவைட் ஆகணும். ஆனால் 2 ஆலையும் 9 ஆலையும் ஆகக்கூடாது. ஆனால் இது பார்த்தாலே சொல்லிடலாம், நிச்சயமாக 9 ஆல் டிவைட் ஆகும். சரி, அப்போ நம்ம இதிலிருந்து ஒரு 3 கம்மி பண்ணுவோமா? 996. ஏன் 3 கம்மி பண்ணோம்? ஏன்னா 3 ஆல் அது டிவைட் ஆகும். எது? 999. ஏன் அதுக்கு அடுத்தது போகலை? ஏன்னா 3 டிஜிட் நம்பர் தான் சொல்கிறான். அடுத்து 1 கூட்டினாலே அது 4 டிஜிட் நம்பர் 1000 ஆகிடும். அதனால தான் முன்னாடி வரும். அப்போ முன்னாடி ஏன் 3 குறைக்கிறோம்? ஏன்னா 3 ஆல் தானே வகுப்படணும். ஸோ அப்போ இது 3 ஆல் வகுப்படும்னா இதுக்கு 3 குறைச்சா வர நம்பர் தான் 3 ஆல் வகுப்படும். சரி, இப்போ இந்த நம்பர் ஏன் வேணாம்னு விட்டாச்சு? அது ஞாபகம் இருக்கா? 9 ஆல் வகுப்படும். நமக்கு என்ன கண்டிஷன்? 3 ஆல் வகுப்பட்டா பத்தாது. ஆனால் அந்த நம்பர் எக்கார்ந்து கொண்டு 2 ஆலையும் 9 ஆலையும் வகுப்பற்றக்கூடாது. இது 9 ஆல் வகுப்பட விட்டாச்சு. சரி, இதுலேருந்து 3 கம்மி பண்ணி ஒரு நம்பர் வந்திருக்கா? இதை பார்த்தது விட்டுறலாம். ஏன்னா என்னன்னு முடியுது? 6ங்கிறது என்ன நம்பர்? இரட்டைப்படை எண். நிச்சயமாக 2 ஆல் டிவைட் ஆகும். 9 ஆல் ஆகுமா இல்லையான்னு ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை, 2 ஆல் ஆகும். அப்போ இதுலேருந்து இன்னொரு 3 கம்மி பண்ணு, 993. ரைட்டா? சரி, அப்போ இது 3 ஆல் மட்டும்தான் ஆகும். 2 ஆல் ஒற்றைப்படை எண் ஆகாது சார். 9 ஆல் ஆகுமா இல்லையான்னு அதுக்கு ஒரு விதி இருக்குது, டிவிசிபிலிட்டி பை 9. அதாவது 9 ஆல் எண்கள் வகுபடும் தன்மைன்னு ஒரு விதி. அதாவது ஒரு எந்தெந்த நம்பர்லாம் எதால் வகுபடும்னு ஈஸியாக எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 9 ஆல் வகுபடுறதுக்கு மட்டும் இப்போதைக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுபடுற நம்பராக இருந்தால் அது 9 ஆல் வகுபடும். இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 9 + 9 18, 18 + 3 21. 21ங்கிற ரிசல்ட் 9 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இது 9 ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? சரி, அப்போ மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 993. அடுத்து ஒய், இது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொன்னானா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 100. ஆனால் நினச்சி பாரு, 100 பார்த்ததும் சொல்லிடலாம் 3 ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நீ என்ன பண்ணுற? சிம்பிளாக அப்படியே முன்னாடி போயிடு. 99 3 ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ 99க்கு அப்புறம் 3 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் என்ன? 100, 101, 102. ஸோ 102. ரைட்டா? சரி, ஆனால் இப்போ இந்த நம்பர் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஏன்? 2ன்னு முடியுது. 2ங்கிறது என்ன? ஈவன் நம்பர். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? 2 ஆல் டிவைட் ஆகும். அப்போ வேண்டாம். இதுலேருந்து ஒரு 3 கூட்டு, 105. இது 3 ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2 ஆலையும் 9 ஆலையும் ஆகுமானா 2 ஆல் ஆகாது, பார்த்ததும் சொல்லிடலாம். ஏன்னா அது ஒற்றைப்படை எண். 9 ஆல் சார் 1 + 5 6. 6 9 ஆல் டிவைட் ஆகுமா? இல்லை. இலக்கங்களின் கூடுதல் 9 ஆல் வகுப்படுற நம்பராக இருந்தால் அந்த நம்பர் 9 ஆல் வகுப்படும். இது வகுப்படல. ரைட்? அப்போ நம்ம பெரிய நம்பர் சின்ன நம்பர் 2 கண்டுபிடிச்சாச்சு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னா? எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அப்போ எக்ஸ்ன்னு என்னென்னு வச்சுருக்க? 993 மைனஸ் ஒய் என்ன? 105. ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணிடுங்க, ஏன்னா மைனஸ் தான் பண்ண சொன்னாங்க. பாருங்கள், 3 இப்போ கடை வாங்கினா 13. 13 - 5 8. இங்கே என்ன இருக்கும்? 8. 8 - 0 8. 9 - 1 8. அப்போ ஆன்சர் 888. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆப்ஷன். ஈஸியான ஒரு கணக்கு தான். ரைட்டாக? அதாவது எண்களின் வகுபடும் தன்மை, ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A particular high school has 450 students, 15 teachers and 3 administrators. Full stop. If the school grows to 1050 students and the ratio are maintained, then find the number of teachers and administrators. ஒரு உயர்நிலை பள்ளியில் 450 மாணவர்கள், 15 ஆசிரியர்கள் மற்றும் 3 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1050 உயர்ந்தால், மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆரம்பத்தில் 450 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா?
அதே மாதிரி 15 டீச்சர்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷனில் இதை நிர்வகிக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. ரைட், சரி, இப்படி இருக்காங்க. சேம் ரேஷியோ மெயின்டைன் ஆகணும். இப்போ அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் 1050 ஆகிட்டாங்க. அப்போ எத்தனை டீச்சர் எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், இதுதான் கேள்வி. ரைட்டா? இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். 3 ஆல் அடித்தா 1 தடவை, இதை 3 ஆல் அடித்தா 5 தடவை, இதை 3 ஆல் அடித்தா 150 தடவை. ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு அட்மின், அதாவது மொத்தமே 3 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு அட்மின் 5 டீச்சரை பார்த்துக்கணும், 150 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கணும் ஆரம்பத்தில். அப்போ 3 பேர், ஒவ்வொருத்தருக்கும் 5 டீச்சர். அப்போ 3 பேருக்கு 15 டீச்சர். ரைட்டா? ஒவ்வொரு ஆளுக்கும் 5 டீச்சர், 3 பேருக்கு 15 டீச்சர். ஒவ்வொரு அட்மினுக்கும் கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கண்ட்ரோலில் வருவாங்க, 150 பேர். அப்போ 3 பேருக்கு 450 பேர். இதே ரேஷியோ தான் இங்கேயும் மெயின்டைன் ஆகணும். இப்போ ஸ்கூல் டெவலப் ஆயிடுச்சு. முன்னே 450 பேர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. இப்போ அந்த ஸ்கூல் டெவலப் ஆகி 1050 பேர் படிக்கிறாங்க. அப்போ இப்போ எத்தனை அட்மின் இருக்கணும், எத்தனை டீச்சர் இருக்கணும், சேம் ரேஷியோ மெயின்டைன் பண்ணால். சேம் ரேஷியோ என்ன சொல்ல வராங்க, ஒரு அட்மினுக்கு கீழே 5 டீச்சர் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். இதே மாதிரி தான் இப்பயும் வச்சிருக்கணும். அப்படின்னா எத்தனை அட்மின் வேணும், எத்தனை டீச்சர் வேணும், ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ரைட்டா? ஸோ என்னன்னா, இந்த 1050 இருக்குல்ல, டிவைட் பை நமக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தானே தெரியுது, 150. ஏன் 150 வெயிட் பண்ணுறோம், நமக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்மின், 3 டீச்சர், 5 டீச்சர். அப்போது மாதிரி 0 கேன்சல், 1 தடவை 7 தடவை. ரைட்டா? ஸோ அப்போ இங்கிருந்து என்ன ஆகுது, × 7. அப்போ எல்லாமே × 7 தான். அதே ரேஷியோ தான் மெயின்டைன் பண்ணோம். அப்போ 7 35, 1 × 7 7. அப்போனா 7 அட்மின் இருக்கணும், 35 டீச்சர் இருக்கணும். எதுக்கு, 1050 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவ்வளோதான். ஸோ 35 டீச்சர் 7 ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.